Welcome to my channel Solution. So நம்ம ஆல்ரெடி trigonometrics ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக நெக்ஸ்ட் ஒரு சம்ஸ் சில செட் ஆஃப் சம்ஸ் பார்க்க போதும். ஸோ இந்த சம் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் இஸ் ப்ரூவ் தட் sin a by 1 plus cos a which is equal to 1 minus cos a by sin a ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ வழக்கம் போல் எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். ஸோ எல்ஹெச்எஸில் நம்ம ஆர்ஹெச்எஸை பார்த்தாலே தெரியுது. ஆர்ஹெச்எஸில் வந்து 1 மைனஸ் காஸ் ஏ நியூமரேட்டரில் வருது. ஸோ நம்மளும் 1 மைனஸ் காஸ் ஏ வந்து இங்கே எப்படியாவது வர வைக்கணும். ஸோ தட் ஏன்னா அப்போ தான் நம்மளால ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகணும்னா எல்ஹெச்எஸில் மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை 1 மைனஸ் காஸ் ஏ. ஸோ ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் 1 மைனஸ் காஸ் ஏ வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ இந்த வழியில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுறோம். இது வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ நியூமரேட்டரில் சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. நெக்ஸ்ட் இங்கே டினாமினேட்டரில் பார்க்குற ஃபார்ம் பார்த்தா 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. ஸோ இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போனா 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அதான் 1 ஸ்கொயர் 1. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ இந்த ஃபார்முக்கு இது வந்துருச்சு. ஸோ இப்போது நமக்கு ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி படி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. ஸோ அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதே பேரில் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ will become sin square a. ஸோ நியூமரேட்டரில் sin a into 1 minus cos a இருக்குது. டினாமினேட்டரில் sin square a இருக்குது. ஸோ இந்த sin a sin square a கேன்சல் ஆச்சுன்னா டினாமினேட்டரில் வெறும் sin a நியூமரேட்டரில் வெறும் 1 minus cos a இருக்கும். ஸோ which is 1 minus cos a by sin a. ஸோ அதுதான் நம்மளுடைய required RHS. ஸோ நம்ம இந்த சம்மில் RHS required RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம்மில் இதே மாதிரி ஒரு ப்ரூவிங்ஸ் கொஷின் தான். ஸோ இட்ஸ் இஸ் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா பை 1 ப்ளஸ் கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா. இந்த மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஐடென்டிட்டி வந்து தெரியும். ஸோ என்ன நம்ம பார்த்த 3 ஐடென்டிட்டியில் இதுவும் ஒன்றாவது ஐடென்டிட்டி 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா வந்து கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போது காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ இந்த காட் ஸ்கொயர் தீட்டா ஆல்ரெடி ஈக்குவேஷன் எல்ஹெச்எஸ்ல இருக்குது. ஸோ இங்கே வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி எழுதுவோம்னா 1 ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 காட் ஸ்கொயர் தீட்டா இந்த இடத்துல டிவைடட் பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயுமே நமக்கு அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நம்ம இதையுமே அப்போ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. ஸோ அது அந்த ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கொசிகன் தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1ன்னு வந்துருச்சு. ஸோ இங்கே இப்போது நியூமரேட்டரில் ஆல்ரெடி கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1 இருக்குது, டினாமினேட்டரில் 1 இருக்குது. ஸோ அது ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணுறப்போ வில் பி எண்டிங் அப் வித் திஸ் ஈக்குவேஷன்ஸ் விச் இஸ் 1 ப்ளஸ் கொசிகன் தீட்டா மைனஸ் 1. ஸோ இங்கே 1 கேன்சல் ஆச்சுன்னா கொசிகன் தீட்டா. ஸோ ஆல்சஸ் வந்து 2 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் வந்து என்ன ஆக்சுவலாக பார்க்கணும்னா ஆர்ஹெச்எஸை பார்க்கணும். இதை நம்ம வந்து எந்த மாதிரி வேணாலும் ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆர்ஹெச்எஸில் எந்த ஃபார்முக்கு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்களோ முடிஞ்சளவு அதோட வேரியபிளால் எல்ஹெச்எஸை ரிஃப்ளெக்ட் பண்ண பார்க்கணும். ஏன்னா இப்போ காட் ஸ்கொயர் தீட்டாங்கிறது இங்கே ஆர்ஹெச்எஸில் இல்லை. பட் காட் ஸ்கொயர் தீட்டா நம்ம கொசிகன் டேர்ம்ஸில் எழுத முடியும்னா ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் எடுத்துகிட்டு வரணும். ஒருவேளை இங்கே சைனாக இருந்ததுன்னா அப்போ இங்கே டிஃப்ரெண்ட்டாக சம் அப்ரோச் வேறையாக இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் வந்து நம்ம இங்கே மாற்றி யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டெப் தான் வந்து உங்களுக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து தரும். ஸோ பை திஸ் வே இந்த சம் இப்போ சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் ஏன்னா இது ஸ்கொயர் ரூட் வந்ததுட்டு. ஸோ இதில் வந்து ஸ்கொயர் ரூட் வந்து ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் டினாமினேட்டருக்கு சேர்த்து தான். So இங்கே prove square root of 1 plus cos theta by 1 minus cos theta is equal to cosecant theta plus cot theta. So first இந்த மாதிரி சம்மில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இங்கே லெஃப்டில் வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது, ரைட்டில் வந்து ஸ்கொயர் ரூட் ஆர்ஹெச்எஸில் ஸ்கொயர் ரூட் இல்லை. ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து இங்கேருந்து வெளியே போகணும்னா இந்த ரெண்டு இடமே ஸ்கொயர் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன வழின்னு பார்க்கணும். ஸ்கொயர் ஏன்னா ஸ்கொயர் ஆனால் தான் ஸ்கொயர் ரூட்டும் நல்லிஃபை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து இந்த ஃபார்முக்கே நம்மளால் இதாகும். ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்னா
இந்த ஈக்குவேஷனில் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க இந்த ஈக்குவேஷன் கூடவே நம்ம அதோட கான்ஜுகேட் ஃபார்மை மல்டிப்ளை பண்ணிக்கணும். கான்ஜுகேட் ஃபார்ம்னா இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் a மைனஸ் பின் டினாமினேட்டரில் இருந்தால் அதை வந்து அதோட கான்ஜுகேட் ஃபார்ம் வந்து a ப்ளஸ் பி. ஸோ அது நியூமரேட்டர் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட் இப்போ போகலாம். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டா ஸ்கொயர் ஃபார்மில் எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை வழக்கம் போல் நம்ம வந்து இது a மைனஸ் பி a ப்ளஸ் பி ஃபார்மில் வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ இப்போது ஐடென்டிட்டி படி 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும், சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கணும். ஸோ இப்போ நம்ம நினச்ச மாதிரி நியூமரேட்டர்லேயும் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஸ்கொயர்டு வேல்யூ இருக்குது, ஸ்கொயர் ரூட்டும் இப்போ ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர்ஸும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படி கேன்சல் ஆகிறப்போ விச் வில் பி எண்டிங் அப் வித் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த ஸ்கொயர் ரூட் போய் ஒரு நார்மல் ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை இன்னுமே நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து ப்ளஸ்ஸால் 2 வேல்யூ செப்பரேட் ஆகிருக்க மாதிரி காட்டுறாங்க. லைக் 2 வேல்யூ அடிஷனில் இருக்குது ஆர்ஹெச்எஸ்ல ஃபார்மில். ஸோ நம்மளும் அப்போது இந்த மாதிரி காமன் டினாமினேட்டர் இல்லாமல் ரெண்டுமே பிரிச்சிடணும் ப்ளஸ்ஸால். ஸோ ஜஸ்ட் 1 பை சைன் தீட்டா ப்ளஸ் தனியாக நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ இப்போது 1 பை சைன் தீட்டா நம்ம ஆல்ரெடி எப்படி எழுதலாம், கொசிகன் தீட்டா. ஏன்னா கொசிகன் சைன் வந்து இன்வர்ஸ். ஸோ கொசிகன் தீட்டா நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா காட் தீட்டா. ஸோ கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. ஸோ நமக்கு இந்த ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ இது மூலமாக இந்த சம் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ விச் இஸ் prove that sin square a cos square b plus cos square a sin square b plus cos square a cos square b plus sin square a sin square b is equal to 1. ஸோ ஜஸ்ட் பார்க்க பெருசாக இருக்குது, பட் ஆனால் சிம்பிள் சம்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன இதில் பார்க்கணும்னா இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இதே ஆர்டரில் தான் தருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைன் ஸ்கொயர் ஏ இருக்குன்னா இது பக்கத்தில் சைன் ஸ்கொயர் ஏ இருக்க டேர்மே இல்லை, கரெக்டாக. அதேமாதிரி காஸ் ஸ்கொயர் பிங்க இருக்குது, பட் காஸ் ஸ்கொயர் பி டேர்ம்ஸே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவு இது பக்கத்தில் இருக்க டேர்மை இது பக்கத்தில் இருக்க இன்னொரு பொசிஷனை இங்கே கூப்பிட்டு வரும். ஸோ சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஏதாவது சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி இருக்கான்னு பார்த்தா அந்த வேரியபிள் இங்கே கூப்பிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே லாஸ்ட்ல வந்து ஒரு சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே செகண்டாக எடுத்துகிட்டு வந்துட்டா சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி வந்துடும். மீதி எல்லாமே இந்த சைடு அப்படி இருக்கட்டும். ஸோ இப்படி வந்த பிறகு ஸோ இந்த ஈக்குவேஷனை கீனாக நோட் பண்ணால் இந்த ரெண்டுத்துலேயும் சைன் ஸ்கொயர் ஏ காமனாக இருக்குது, இந்த இடத்துலையும் காஸ் ஸ்கொயர் ஏ காமனாக இருக்குது. ஸோ காமனாக எடுக்கலாம். ஸோ இங்கே சைன் ஸ்கொயர் ஏ காமனாக எடுத்தால் காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி. இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ காமனாக எடுத்தால் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி. ஸோ ஆல்ரெடி தெரியும் சைன் ஸ்கொயர் ஆஃப் எனிதிங் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆஃப் எனிதிங் வந்து 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்போ எவாலுவேட் ஆகுது 1 ஆகிடும். இந்த ஈக்குவேஷனோட ரிசல்ட்டும் 1 ஆகிடும். ஸோ எனிவே மறுபடியுமே சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 ஆகிடும். ஸோ மறுபடியும் இதோட எவாலுவேஷனே எண்ட் ரிசல்ட்டாக 1 தான் ஆகும். ஸோ அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பை திஸ் வே இந்த மாதிரி இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இன்னுமே வந்து நிறைய சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.